அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய பாடத்தில் ஹதீசுல் ஆஹாதை, அது எத்தனை துருக்குகள், எத்தனை சனதுகளை கொண்டு வந்திருக்கின்றன என்ற அடிப்படையில் 3 வகைகளாக அவை வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று ஹதீசுல் மஷ்ஹூர், இன்னொன்று ஹதீசுல் அசீஸ், இன்னொன்று ஹதீசுல் கரீப் என்பதாக 3 வகையாக அறிஞர்கள் அதை வகைப்படுத்துகிறார்கள். அந்த வகைகளுடைய விளக்கங்கள் என்ன, அதற்கான உதாரணங்கள் என்ன என்பதை ஹதீசுகளுடைய ஆதாரத்தோடு, உதாரணங்களோடு, அந்த ஹதீஸ் எத்தனை வகையில் எத்தனை சனதுகளை கொண்டு வந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம்னா கடந்த பாடத்தில் தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். இதே ஹதீசுல் ஆஹாதை என்ன செய்வாங்கன்னா இன்னொரு அடிப்படையிலையும் வகைப்படுத்துவார்கள். ஹதீசுல் ஆஹாதுனா என்னது? மாசிவல் முத்தவாத்திர் அல்லாத மற்ற எல்லா ஹதீஸையுமே ஹதீசுல் ஆஹாது என்று தான் சொல்வார்கள் என்று என்ன செஞ்சிருக்காங்க, ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நான் விளக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஆஹாதான ஹதீஸை எத்தனை துருக்குகளின் மூலமாக வந்திருக்கிறது என்ற அடிப்படையிலும் வகைப்படுத்துவார்கள். இன்று நாம் பார்க்க போகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆஹாத் என்கிற இந்த ஹதீஸை இன்னொரு அடிப்படையிலும் என்ன செய்வாங்க, வகைப்படுத்துவார்கள். எந்த அடிப்படையில் என்று சொன்னால் திபாரு ருத்துபா, அதனுடைய அந்தஸ்து, ஒரு ஹதீஸினுடைய அந்தஸ்தை கவனித்து வகைப்படுத்தப்படும். என்ன அந்தஸ்து? ஒரு ஹதீஸினுடைய பலம் மற்றும் பலகீனம். ஒரு ஹதீஸ் எந்த அளவுக்கு பலமுள்ள ஹதீஸாக இருக்கிறது என்ற அடிப்படையை கவனித்து, ஒரு ஹதீஸ் எந்த அளவுக்கு பலகீனமான ஹதீஸாக இருக்கிறது என்ற அந்த அடிப்படையை கவனித்து ஆஹாதுடைய ஹதீஸுகளை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா வகைப்படுத்துவார்கள். அது சம்பந்தமான பாடத்தை தான் இன்று நாம் என்ன செய்ய போறோம்னா பார்க்கவிருக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு நாம் என்ன பாடத்துல பார்க்க போறோமோ அதை நாம் என்ன செய்ய போறோம்னா உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி காட்டுகிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு ஹதீஸினுடைய பலம் மற்றும் பலகீனம், ஒரு ஹதீஸினுடைய தரத்தை கவனித்து எத்தனை வகைகளாக அறிஞர்கள் பிரிக்கிறார்கள் என்று சொன்னால் 5 வகைகளாக பிரிக்கிறார்கள். உண்மையிலே இந்த பகுதி உலமாக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்று சொன்னால், ஒரு ஹதீஸை எப்படி சஹீஹ் என்பதாகவும் லைஃப் என்பதாகவும் எதன் அடிப்படையில் அது பிரிக்கப்படுகிறது, சஹீஹ் அதுல வேற என்ன இடைப்பட்ட தரத்தில், சஹீஹுக்கும் லைஃபுக்கும் இடையில வேற இடைப்பட்ட தரத்துல என்ன வகைகள் ஹதீஸ்ல இருக்கிறது என்பது பற்றிய விஷயங்களைத்தான் ஷேக் அவர்கள் இந்த பகுதியிலே நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லவிருக்கிறார்கள். அப்ப அதனால மிக கவனமாக இந்த விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக அறிஞர்களிடத்திலே நான் ஒரு வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறேன். அப்ப இந்த ஹதீசுல் ஆஹாதை, அதனுடைய அந்தஸ்தை கவனித்து அறிஞர்கள் 5 வகைகளாக என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா சஹீஹுன் லிதாத்திஹி என்பதாகவும், இன்னொன்னு சஹீஹுன் லிகைரிஹி என்பதாகவும், மூன்றாவது ஹசனுன் லிதாத்திஹி என்பதாகவும், நான்காவது ஹசனுன் லிகைரிஹி என்பதாகவும், ஐந்தாவது லைஃப் என்பதாகவும் என்ன செய்யறாங்கன்னா 5 வகையாக பிரிக்கிறார்கள். ஒரு ஹதீஸினுடைய அந்தஸ்தை கவனித்து ஹதீஸுல் ஆஹாதுகள் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் 5 வகைகளாக. ஒன்று என்ன? சஹீஹுன் லிதாத்திஹி. இரண்டாவது என்ன? சஹீஹுன் லிகைரிஹி. மூன்றாவது என்ன? ஹசனுன் லிதாத்திஹி. நான்காவது என்ன? ஹசனுன் லிகைரிஹி. ஐந்தாவது என்ன? லைஃப், ஹதீஸுல் லைஃப். இப்ப இந்த விஷயங்களைத்தான் நாம் என்ன செய்ய போறோம்னா தெரிந்து கொள்ள போகிறோம். இதுல ஒரு குறிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹுன் லிதாத்திஹி என்று சொல்லப்படுவது எதைத்தான் சொல்றாங்கன்னா, சஹீஹான ஹதீஸ் எது அது தன்னே சஹீஹான ஹதீஸாக இருக்கிறதோ அதைத்தான் என்ன செய்வாங்கன்னா சஹீஹுன் லிதாத்திஹி என்று என்ன செய்யறாங்க, இங்கே குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் என்பது வேறு,
சஹீஹுல் லிதாத்திஹி என்பது வேறுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. ஒரு ஹதீஸுன் சஹீஹுன் என்று எந்த ஹதீஸை சொல்லப்படுகிறதோ அதைத்தான் என்ன செய்வாங்க, சஹீஹுல் லிதாத்திஹி என்பதாக அறிஞர் என்ன செய்யறாங்க, இங்கே குறிப்பிடுகிறார்கள். எல்லா முஸ்லிம் ஹதீஸ்லையும் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையை கொண்டு தான் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவார்கள். அப்போ சஹீஹுல் லிதாத்திஹி என்று சொன்னாலே நம்ம என்ன நினைக்கணும், சஹீ அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸு அப்படின்னு நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். லிகைரிஹினா என்ன, ஹசன் லிதாத்திஹினா என்ன, ஹசன் லிகைரிஹினா என்ன என்பதை பற்றிய விஷயங்களை நாம் என்ன செய்வோம், பின்னாடி பார்ப்போம். இப்போ எந்த ஹதீஸை சஹீஹுன் லிதாத்திஹி என்று சொல்வார்கள் என்பதற்கான விளக்கத்தை என்ன செய்யறாங்க, அறிஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ இந்த குறிப்பிடுகின்ற போது என்ன செய்யறாங்கன்னா ஒரு 5 விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். என்ன, இந்த 5 விஷயங்கள் இருக்கணும், இருந்தா தான் அந்த ஹதீஸ் சஹீஹுன் லிதாத்தியாக மாறும். சஹீஹுன் ஹதீஸ் சஹீஹாக என்ன செய்யும், அது மாறும் என்பதாக என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. என்னது என்று சொன்னால் அந்த ஹதீஸை அதனுடைய முதல்ல அறிவிப்பாளர்கிட்ட தான் கொண்டு வர்றாங்க. ஏன்னு சொன்னா ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று ஆகுவதற்கும் லைஃபாக ஆகுவதற்கும் அதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் தான் அங்கே மிக முக்கியமானவர்கள். அவர்களை கொண்டுதான் ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்றும் லைஃப் என்றும் முடிவு செய்யப்படுகிறது. ஸோ அதனால என்ன செய்யறாங்கன்னா அறிஞர் அவர்கள் முதல்ல ராவிகளை பற்றி கொண்டு வருகிறார்கள். என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னா அந்த சனதுல வந்திருக்கக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களுமே, ஒரு அறிவிப்பாளர் இப்படி இருக்கிறார், ஒரு அறிவிப்பாளர் வேற மாதிரி இருக்கார் இல்லை, அதுல வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் எல்லோருமே எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் அதுலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன அப்படின்னா தாமுல் லப்தி, மரணத்திறமையில் மிக பரிபூர்ணமானவர்களாக இருக்க வேண்டும். 2 விஷயத்தை சொல்லிட்டாங்க. அறிஞர்கள் சம்பந்தமா, ராவிகள் சம்பந்தமாக அந்த ராவிகள் எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு ராவியும் அதுலாக இருக்கணும், தாமுல் லாபித்தாக இருக்க வேண்டும். தாமுல் லபத்தாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அடுத்து சனதை பற்றி சொல்கிறார்கள். அந்த சனதனுடைய தொடர் எப்படி இருக்கணும்னா எங்கேயும் விடுபட்டு விடுக்கக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, விடுபட்டு இருக்கக்கூடாது. சனது தொடர் சங்கிலியாக இருக்கணும். அந்த இது 3வது நிபந்தனை. 4வது என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஹதீஸ் ஷாதை விட்டும் நீங்கியதாக இருக்க வேண்டும். ஷாதை விட்டும் நீங்கியதாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து இல்லத்தை விட்டு நீங்கியதாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். இப்ப நல்லா விளங்கிக்கோங்க, 2 தன்மைகள் எதை பற்றி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒன்றை எப்படி இருக்கணும், அவர்கள் அதுலானவர்களாக இருக்கணும், தாமுல் லபத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து அந்த சனது பற்றி சொல்கிறார்கள். சனதுடைய தொடர் எங்கேயும் விடுபட்டு இருக்கக்கூடாது, பரிபூரணமாக என்ன செய்யணும், சனது இருக்கணும். 3வது அந்த ஹதீஸ் எப்படி இருக்கணும்னா ஷாதான ஹதீஸாகவோ அந்த சனதுனுடைய தொடர் இல்லத்தை விட்டு நீங்கியதாகவோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நீங்கியதாகவோ இருக்கணும், இல்லத்தை விட்டு நீங்கியதாக இருக்கணும். இந்த ஷாது என்று சொல்வது ஹதீஸினுடைய மத்தனை பற்றி சொல்வார்கள். அந்த ஹதீஸ்ல வருகிற மத்துன்னு இருக்குதா இல்லையா, அந்த மத்துன்னு ஷாதாக இருக்கக்கூடாது. சரி, இந்த இல்லத்து என்று சொல்வது எது அப்படின்னு சொன்னா அந்த சனதனுடைய தொடரை சொல்வார்கள். அந்த தொடர் இல்லத்தை விட்டு நீங்கியதாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். என்ன நீங்க எல்லாமே அரபிலேயே சொல்றீங்களே, அப்ப இதுல அதுல்னா என்ன, தாமுல் லபுத்துனா என்ன, சனது முத்தசிலா இருக்கணுங்கிறது விளங்குது, ஷாதுனா என்ன, இல்லத்துனா என்ன என்பது நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். இப்ப ஷேக் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதை மட்டும்தான் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் சஹீஹுல் லிதாத்திஹி என்பதாக ஆகுவதற்கு அறிவிப்பாளர் அதில் உள்ளவர்களாக தாமுல் லபுத்துள்ளவராக இருக்கணும்,
சனது முத்தசிலாக இருக்க வேண்டும். அந்த ஹதீஸில் வருகிற மத்தன் ஷாதை விட்டு நீங்கியதாக இருக்கணும். அந்த ஹதீஸினுடைய சனதின் தொடர் இல்லத்தை விட்டு நீங்கியதாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த 5 தன்மையில் எந்த ஹதீஸ் இருக்கிறதோ அதுதான் சஹீஹுன் லிதாத்திஹி என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்பதாக அறிஞர் அவர்கள் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். சரி, இப்ப நாம இந்த இன்றைய பாடத்தினுடைய ஒரு முகப்பை நாம் என்ன செஞ்சோம், புரிந்து கொண்டோம். இப்ப நீங்க அதனுடைய அர்த்தத்துக்கு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்துக்கு நாம என்ன செய்வோம், முதல்ல பார்த்துக்குவோம். அப்புறம் நாம நம்முடைய விளக்கத்திற்கு நாம் என்ன செய்யலாம், வரலாம். தன்கசிமுல் ஆஹாது, ஹதீசுல் ஆஹாது பங்கு பெறும் ருத்பதி, அதனுடைய அந்தஸ்தை கவனிப்பது கொண்டு பங்கு பெறும். இலா ஹம்சதி அக்ஸாமின், 5 பங்குகளாக 5 வகைகளாக வகைப்படுத்தப்படும், பங்கு பெறும். அந்த 5 வகைகள் என்னது? சஹீஹுன் லிதாத்திஹி, ஒன்று சஹீஹுன் லிதாத்திஹி என்று சொல்லப்படும் ஒரு வகைக்கு. இன்னொன்னு வலிகைரிஹி, சஹீஹுன் லிகைரிஹி என்று என்ன செய்யப்படும் என்ற பங்காக வகைப்படுத்தப்படும். மூன்றாவது வஹசனுல் லிதாத்திஹி என்ற ஹசனுல் லிதாத்திஹி என்று பங்கு பெறும். வலிகைரிஹி, நான்காவது ஹசனுல் லிகைரிஹி என்ற அந்தஸ்தை உள்ளதாக பங்கு பெறும். ஐந்தாவது லைஃபின், என்னது, லைஃப் என்பதாக என்ன செய்யும், பங்கு பெறும். ஹசனுல் லிதாத்திஹி ஒலிகைரிஹி, ஹசனுல் லிதாத்திஹி ஒலிகைரிஹி ஒலைஃப் என்ற 5 வகைகளாக பங்கு பெறும் என்று குறிப்பிடுகிறார். அதற்கடுத்து ஃபஸஹீஹு லிதாத்திஹி, சஹீஹுல் லிதாத்திஹி என்பதாகிறது ஒன்றாகும். ரவாஹு, அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருப்பார்கள். யாருனா அத்லுன், அத்லான ராவி அறிவிப்பு செய்திருப்பார். அந்த அத்லான ராவி எப்படி இருப்பார்னா தாமுல் லப்தி, மனப்பாட திறனில் பரிபூரணம் பெற்றவராக இருப்பார். அந்த தாமுல் லபுத் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா மனன சக்தி. இந்த மனன சக்தியில பரிபூரணம் உள்ளவராக என்ன செய்வாரு, இருப்பாரு. அப்படியாப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கணும், அறிவிப்பு செய்திருக்கணும். அது அந்த ஒரு ராவி மட்டும் இல்லை, அந்த ஹதீஸ் தொடரில் வருகிற எல்லா ராவிகளுமே இந்த தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவங்க எப்படி அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சனதின் முத்தசிலின், தொடரான சனதை கொண்டு அறிவிப்பு செய்திருப்பார்கள். அப்ப சனது தொடர்ச்சியான சனதாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியான சனதுனா என்னது என்று சொன்னால், இப்ப ஒரு ராவி அறிவிக்கிறார். யார்கிட்ட அறிவிப்பார்? அவருக்கு மேல உள்ள ஒருத்தர், அவருக்கு முன்னாடி உள்ள ஒருத்தரிடமிருந்து அறிவிப்பார். அவ்வாறு அறிவித்திருத்தர் அவரை பார்த்து நேரடியாக என்ன செஞ்சிருக்கணும், கேட்டு இருந்திருக்க வேண்டும். இப்ப அவங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்ககிட்ட என்ன செஞ்சிருப்பாங்க, கேட்டு இருந்திருப்பாங்க, நேரடியாக பார்த்து கேட்டு இருப்பார்கள். அப்ப இந்த தொடர் வருதுல, இந்த வருகின்ற இந்த தொடர்ல இடையில எந்த ராவியும் விடப்பட்டு இருக்க கூடாது. சரி, ஒரு ராவி எப்படி விடப்பட்டிருப்பார், விடப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை எதை வைத்து நாம் அறிந்து கொள்ளுதல் என்று சொன்னால், அதை இன்ஷால்லா நம்ம என்ன செய்யலாம், பின்னாடி பார்க்கலாம். அப்ப அதுக்கான வழிமுறைகளை அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி காமித்திருக்கிறார்கள். அப்ப சனது முத்தசிலாக என்ன செய்யணும், பிசனதின் முத்தசிலின், அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் சனது முத்தசிலாக அவர் அறிவிச்சிருக்கணும். இன்னாரிடமிருந்து இன்னார், இன்னாரிடமிருந்து இன்னார், இன்னாரிடமிருந்து இன்னார், இன்னாரிடமிருந்து நான் கேட்டேன் என்று அவர் சொல்லுகிற அந்த சனது இருக்கிறதே, அந்த சனதில் வரக்கூடிய ராவிகள்ல யாரும் இறையில் விடுபட்டு இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட சனதாக அது இருக்கணும். சரி, வஸலிம மினஷ் ஷுதூத், அந்த ஹதீஸ் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஷாதை விட்டும் நீங்கியதாக இருக்க வேண்டும், சலாமத்து பெற்றதாக இருக்கணும். ஷாதுனா என்ன என்பதை பற்றி நாம் என்ன செய்யலாம், பின்னாடி. அதாவது மத்தன், இங்க ஷுதூத் என்று சொல்வது மத்தனை தான் இங்க குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஹதீஸில் வருகிற மத்தன், அந்த மத்தன் எப்படி இருக்கணும்னா ஷாத் இல்லாததாக இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். அப்ப ஷாதுனா என்ன இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யலாம், பின்னாடி பார்க்கலாம். அதுக்கடுத்து அந்த ஹதீஸ் எப்படி இருக்கணும்னா வல் இல்லத்தில் காதிஹதி, குறை கூறக்கூடிய காரணங்கள், இல்லாக்கள் அதில் இல்லாமல் இருக்க வேண்டும்.
அந்த இல்லத் என்பது இல்லத்தை விட்டு நீங்கியதாக இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். இந்த இல்லத் என்பதற்கு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஃபி தௌஜீஹின் நதர், தௌஜீஹின் நதர்ங்கிற கிதாபில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். வல் முராது பில் இல்ல, ஒரு ஹதீஸ் வந்து இல்லத்தை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறதே, அந்த இல்லத்தை கொண்டு நோக்கம் என்னவென்றால் ஹுனா இந்த இடத்துல என்ன நோக்கம் அப்படின்னா, அம்ருன் யக்தஹு ஃபி சிஹ்ஹத்தில் ஹதீஸ், ஒரு ஹதீஸினுடைய நம்பகத்தன்மையை குலைக்கின்ற ஏதாகிலும் ஒரு காரணம், ஒரு ஹதீஸினுடைய நம்பகத்தன்மையை குலைக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணங்களை விட்டு நீங்க இருக்க வேண்டும். அப்படி இந்த 5 விஷயங்களை கொண்டு, தன்மைகளை கொண்டு எந்த ஹதீஸ் இருக்கிறதோ அந்த ஹதீஸை தான் சஹீஹுன் லிதாத்திஹி என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்பதாக ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சஹீஹுன் லிதாத்திஹி என்பதை எதுக்கு சொல்லுவோம்னா, அதில் வருகிற ராவிகள் ஒவ்வொருவரும் அதிலானவர்களாக, தாமுல் லபுத்துள்ளவர்களாகவும் இருக்கணும், சனது முத்தசிலாக இருக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய ஹதீஸினுடைய மத்தன் ஷாதாக இல்லாம இருக்கணும், அதுக்கடுத்து அந்த ஹதீஸை நம்பகத்தன்மையை குலைக்கக்கூடிய காரணங்கள் எந்த ஒரு காரணமும் அந்த இல்லத்தை விட்டும் என்ன செய்யணும், நீங்கி என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இதற்கு சஹீஹுல் லிதாத்திஹி என்று சொல்லப்படும் என்பதாக விளக்குகிறார்கள். மிசாலுஹு, இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இதற்கு ஒரு இந்த சையான ஹதீஸுக்கு இந்த ஹதீஸ் உதாரணம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு ஹதீஸை சுட்டி காட்டுகிறார்கள். மையுரிதில்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் யாரை கொண்டு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவரை அல்லாஹ் மார்க்கத்தில் விளக்கமுள்ளவராக என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவான் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸை புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. இப்ப நமக்கு விளங்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதில்னா யார், அந்த தன்மை என்ன, தாமுல் லபுத்னா என்ன என்பதை பற்றி நாம என்ன செய்யணும், விளங்க வேண்டும். இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு கிதாபை பற்றி உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன். இது இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே நெட்ல என்ன செய்யும் கிடைக்கும். அவசியமா அந்த கிதாபை எடுத்து நீங்க என்ன செய்யணும், தனிப்பட்ட முறையில் நீங்க பார்க்கணும். என்ன கிதாப் என்று சொன்னால், அல் ஃபுசூலு ஃபி முஸ்தலஹில் ஹதீஸிர் ரசூல், அல் ஃபுசூலு ஃபி முஸ்தலஹி ஹதீஸிர் ரசூல் அப்படிங்கிறது இந்த இல்முல் ஹதீஸினுடைய கிதாபுகள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கிதாபு. அந்த கிதாபை எழுதியவர்கள் யார் தெரியுமா, நமது இந்தியாவை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த அறிஞர், இந்திய அறிஞர் ஷேக் அல் ஹாஃபில் சனாஉல்லா அஸ்ஸாஹிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இந்தியாவை சார்ந்தவர்கள் தான் இந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இல்முல் ஹதீஸினுடைய துறையில ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கிதாபாகத்தான் எல்லா அறிஞர்களாலும் இதுல என்ன செய்யப்படுகிறது, மதிக்கப்படுகிறது இந்த கிதாப். இந்த கிதாபில் இருக்கக்கூடிய பல பல பிரத்யோகமான விஷயங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த கிதாபில் அமைத்திருக்கக்கூடிய ஒரு ஃபுசூல், ஒரு ஃபஸ்ல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபஸ்லாக என்ன செய்யுது இருக்கு. அது வந்து மற்ற ஹதீஸ், அது முஸ்தலஹ் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய கிதாபுகள்ல இந்த ஃபஸ்ல என்ன செய்ய முடியலைன்னா அதுல பார்க்க முடியல. வேற கிதாபுகள்ல இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் என்ன செய்யுது இருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற கிதாபுகள்ல இருக்கலாம், நாம் பார்த்த வரைக்கும் உள்ள கிதாபுகள்ல ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபஸ்லை என்ன செஞ்சிருக்காங்கன்னா இமாம் அவர்கள் இதுல குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன ஃபஸ்ல்னு சொன்னா, அல்காபுர் ருவாத் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபஸ்ல போட்டிருக்கிறாங்க. அதுல அது என்னது, அறிவிப்பாளர்களின் புனைப்பெயர்கள், அறிவிப்பாளர்களின் புனைப்பெயர்கள், இதுதான் அதனுடைய ஃபஸ்லு. வேற எந்த முஸ்தலஹ் ஹதீஸ்லயும் இல்லாத ஒரு ஃபஸ்ல் இது. என்ன அல்காபுர் ருவாத், அறிவிப்பாளர்களினுடைய அல்காப்னா என்னது அப்படின்னு சொன்னா, பொதுவாக இப்ப அஸ்ஸஹாபி, அறிவிப்பாளர்கள்ல முதலாவது வரக்கூடியவர்கள் யாரு, அஸ்ஸஹாபி, சஹாபாக்கள்னா நமக்கு தெரியும். சஹாபினா யாரு, ஈமானோடு நபியை பார்த்தவர்கள் சஹாபாக்கள் நமக்கு தெரியும். அப்ப அதை பத்தி அவர் சொல்றார். முதல்ல சஹாபிகளை தான் கொண்டு வர. சஹாபி இதுல முதல்ல அறிவிப்பாரு சஹாபினா யாரு, குல்லு முஸ்லிமின் லக்கிய நபியே முஃமினன் பிஹி வ மாத அலல் ஈமானி,
யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஈமான் கொண்டு அந்த ஈமானோடையே மரணித்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சஹாபின்னு சொல்லப்படும். அந்த சஹாபாக்கள் எல்லோருமே குல்லுகும் சிகாத்துன் உதூலுன், அவர்கள் அனைவர்களும் நம்பிக்கைக்குரியவர்கள், நீதவான்கள். லா தலர்ரு ஜஹாலத்துஹும் பிஸிஹா, அவர்களை பற்றி ஒரு முழுமையான செய்தி கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, அவர்கள் எல்லோருமே உதூல்கள், அவர்கள் எல்லோருமே சிகாத்துகள் என்பதாக என்ன செய்யறாங்க, குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்ப இதுல தான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கடுத்து தாபினா யாரு, தாபினா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு அறிவிப்பாளர்களிடம் இருக்கக்கூடிய ஈமான், இறையச்சம், நல்லமல்கள், மனப்பாட சக்தி, நீதத்தன்மை, இவைகள் அனைத்தையும் வைத்து அவருக்கு ஒரு லக்கப் கொடுக்கறாங்க. இவர் இந்த லக்கபை உரியவர் என்பதாக. அதுல ரொம்ப உயர்ந்த ஒரு இடம் அப்படின்னா அசிக்கா அப்படின்னு ஒரு 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 புனைப்பெயர். அதுல இன்னொரு ஒரு புனைப்பெயர் என்ன, அதில் உள்ளவராக இருக்கக்கூடியவர், அல் அதில். அதுக்கடுத்து அல்லாபித், அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொன்னா அல் அல் முத்தகின் அப்படின்னு ஒவ்வொரு லக்கபுகளை கொடுத்துட்டே வர்றாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாரு அப்படின்னா, யாருடைய ஹதீஸுகள் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த அறிவிப்பாளர்களுடைய புனைப்பெயர்கள் என்பதாக கொடுத்துட்டு, இன்னும் என்ன செய்யறாங்க, யாருடைய இந்த புனைப்பெயர் ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருந்துன்னு சொன்னா அவர் ஹதீஸை நம்ம ஏத்துக்க கூடாது அப்படின்ட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சிலருடைய பெயர்களை என்ன செய்யறாங்க, அதுல போட்டு காட்டுகிறார்கள். அதுல லைஃப்னு யாருக்கு புனைப்பெயர் கொடுக்கப்படுகிறதோ அவர் 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 அறிவிச்சாருன்னா ஏத்துக்க கூடாது. அது மாதிரி மஜ்ஹூலுல் ஐன் அப்படின்னு யாருக்கு புனைப்பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஏற்றுக்கக்கூடாது. அது மாதிரி அல் மஸ்தூர்னு யாருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லது முத்தஹிம்பில் கிதுப் என்பதாக யாருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இதையெல்லாம் நீங்க கவனிச்சுக்கணும். இவ்வாறு ஒருத்தரை அறிஞர் சுட்டி காட்டினால் அவருடைய ரிவாயத்துகளை நம்ம ஏற்றுக்க கூடாது என்பதாக என்ன செய்யறாங்கன்னா, அந்த அல்காபுகளை பற்றி ஒரு தனிப்பட்ட ஃபஸ்ல போட்டு அதை அற்புதமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளக்கி இருக்கிறார்கள். அதை நான் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஹதீஸ் துறையின் கலை சொற்கள்ங்கிற தமிழில் நாம் எழுதியிருக்கக்கூடிய கிதாபில் அதை நான் சேர்த்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் அதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதை உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாகவும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்கிறேன், அனுப்பி கொடுக்குறேன். அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, படிங்க. அவசியமாக அந்த கிதாப் என்ன செய்யுங்க, எடுத்து முத்தாலா செஞ்சு பாருங்க. அப்போ அதில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், அதில்னா யாரு, லாபித்னா யாரு என்கிற அந்த விஷயங்கள் நமக்கு விளக்கப்பட்டிருக்கும். இந்த ஹதீஸ்ல இன்னைக்கு நாம படிச்ச பாடத்துல வந்திருக்கக்கூடிய விஷயத்திற்கு இன்னும் விளக்கத்தை, அப்ப அதுலனா என்ன, தாமுல் லபத்துனா என்னங்கிறத நீங்க இதை நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ல நீங்க எல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது இல்லாம சனது முத்தசில்னா என்ன, ஷுதூதுனா என்ன, இல்லத்துல் காதிஹானா என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம பார்க்கலாம். அது சம்பந்தமாக முகத்திமத் இப்னு ஸலாஹ் அப்படிங்கிற கிதாபில் இருக்கக்கூடிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாம் நாளை சொல்லி காட்டுகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எனவே அறிஞர்கள் இந்த பாடத்தை, இதற்கடுத்து வருகிற இந்த 5 வகைகள் சம்பந்தமாக வருகிற பாடங்களை ரொம்ப கவனமாக கவனித்து உள்வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.